அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட் வித் ஏகே. சேனல இப்ப தான் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். வீடியோக்கு போவோம். ஸோ, இன்னைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. பிராடர் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல டவுன், நெகட்டிவ். குறிப்பா வந்து ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வந்து நல்ல அடி. ஸோ, இன்னைக்கு மார்னிங் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். வாட் எக்ஸாக்ட்லி அந்த வீடியோல நான் என்ன சொன்னேனோ, அது மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் பிஹேவ் பண்ணுச்சு. மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்ல. நெகட்டிவ் நியூஸ் நெறைய இருக்கு. பட் வந்து அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இல்ல. ஸோ ஃபர்தரா பார்ப்போம். முதல்ல எஃப்ஐஐ டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐ வந்து இன்னைக்கு ஒரு 934 கோடி பையர்ஸ், டிஐஇ 600 கோடி பையர்ஸ். ஸோ இன்னைக்கு அகைன் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு மார்னிங் வீடியோல சொல்லியிருந்தேன். டிஐஇ வந்து எப்பயுமே வந்து எஃப்ஐஐ வாங்குறத விட 2 to 3 டைம்ஸ் வந்து தே வில் பி பையிங். இப்போ இவங்க 1000 crores வாங்கியிருந்தாங்கன்னா, இவங்க 2லேருந்து 3000 கோடி வரைக்கும் வாங்குவாங்க. பட் வந்து கேஷ் மார்க்கெட்ல இவங்க அவங்களோட 300 கோடி கம்மியா இருக்கிறாங்க. ஸோ அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து வெரி காஷியஸ். தே ஆர் வெயிட்டிங். அடுத்ததாக செக்டார். ஸோ செக்டாரா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ மட்டுமே பாசிட்டிவ். பாக்கி எல்லாமே வந்து நெகட்டிவ். இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்தோம்னா, இஃப் யூ சி பிஎஸ்யூ பேங்க் 2% டவுன், ஸ்மால் கேப் வந்து ஆல்மோஸ்ட் 2% டவுன், ஸ்மால் கேப் 250, தென் ஸ்மால் கேப் வந்து ஓவராலா வந்து ஆல்மோஸ்ட் 2% டவுன், மிட் கேப் செலக்ட் டவுன், மிட் கேப் டவுன் 1.25%, ரியாலிட்டி டவுன். ஸோ எல்லாமே டவுன். ஸோ மார்க்கெட் ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவ் சைட் ஆஃப் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. இட் இஸ் பியரிஷ். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். எஃப்என்ஓ ஸ்டாக்ல டாப் கெய்னர் வந்து டாடா கன்சியூமர் 2% அப்பு. அடுத்தது ஆட்டோ ஸ்டாக்ஸ், ஐச்சர் மோட்டார், எம்&எம் ரெண்டுமே தான் இன்னைக்கு ஆட்டோ செக்டார் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான காரணம். தென் ஃபாலோடு பை பயோகான், அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதனால் வந்து ஆன் நியூ ட்ரக்ஸ், அதனால் தே ஆர் நான் பாசிட்டிவ் திங். விப்ரோ வந்து பாசிட்டிவாக இருக்குது. விப்ரோ வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை அப்படிங்கிறதுனால அது அவ்வளோ மொமெண்டம் இல்லை மேலே போகிறதுக்கு. ஆல்சோ அதர் 2 பிக் ஐடி கம்பெனிஸ், ஹெச்சிஎல் டெக்கும் இன்ஃபியும் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததாக இன்னைக்கு முக்கிய நியூஸ் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர். யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு வந்து 8673 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னமுமே வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். டாலருடைய டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. க்ரூடு பிரைஸ் வந்து இந்த மாதம் இதுவரைக்குமே வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னுமே மேலே போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் மேலே தான் போக வாய்ப்புகள் அதிகம். டியூ டு இஸ்ரேல் ஈரான் டென்ஷன்ஸ். இந்த டென்ஷன்ஸ் சப்சீட் ஆகிற வரைக்குமே வந்து ஆயில் பிரைஸ் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு நெகட்டிவ், பெயிண்ட் கம்பெனிஸுக்கு நெகட்டிவ். ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஓவராலாக நம்ம எக்கனாமிக்கே இது நாட் ஸோ பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது வந்து யூஎஸ் ஃபெட் ரேட் கட்ஸ். ரேட் கட் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் இதை பார்த்துருந்தோம். தே கெப்ட் இட் அட் 4.5. பட் இந்த வருஷத்தில் இன்னும் 2 ரேட் கட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ சேர்மன் பவல் என்ன சொல்கிறாருன்னா, டாரிஃப்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி அவர் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னொரு நியூஸ், யூஎஸ் ரேட் கட்டை நம்ம அஃபெக்ட் பண்ணுற நியூஸ் என்னன்னா, நிஃப்டி ஐடி. ஐடி தான் ஓவர்லி எக்ஸ்போஸ்டு டு யூஎஸ் மார்க்கெட். அடுத்ததா ஃபார்மா. ஸோ சேர்மன் வந்து சொன்னது, ஐ மீன் ஃபெட் சேர்மன் பவல் என்ன சொன்னார்னா, இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது, டாரிஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டெக் ஸ்பெண்டிங் வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டெக் ஸ்பெண்டிங் கட் பண்ணோம் அப்படின்னா, அது டைரெக்டாக நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் நம்ம ஐடி கம்பெனிஸ். இப்போ வந்து அடுத்தது குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தது நம்ம நிஃப்டி சார்ட்டுக்கு போவோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டு, யூஎஸ் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல செம அடி. ரசல் 2000 வந்து 1.5% கிட்ட டவுன், நாஸ்டாக் வந்து 1% டவுன், எஸ்என்பி 1% ஆல்மோஸ்ட் டவுன், டவ் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1% டவுன். ஸோ வந்து மார்க்கெட் இஸ் நாட் ஹாப்பி அபவுட் தி ரேட் கட் டெசிஷன்ஸ். இது நாஸ்டாக் சார்ட்டு. சி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ளை ஜோன். ஃபர்ஸ்ட் டச் இங்கே ப்ரீவியஸ் டச் இங்கே போயிட்டு கீழே விழுந்துட்டு, ஸோ அகெயின் அந்த இடத்துல ரிஜெக்ஷன். இன்னைக்கு கேண்டில் க்ளோஸ் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்தோம்னா வில் கெட் அன் ஐடியா. பட் இது வந்து நல்ல ஹியூஜ் ரிஜெக்ஷன் ஆக்சுவலி. ஸோ மார்க்கெட் வந்து மைட் கரெக்ட். ஸோ இது நம்ம மார்க்கெட்டுக்கும் நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட் தான். டவ் ஜோன்ஸ் பார்ப்போம். டவ் ஜோன்ஸும் வந்து கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான். ஒரு சப்ளை ஜோன், இதிலிருந்து ரிஜெக்ட் ஆகி கம்மிங் டவுன். ஸோ அகெயின் வந்து ஒரு டாப்பில் பேரிஷ்
ஹேங்கிங் மேன். ஸோ இன்னைக்கு கேண்டில் க்ளோஸ் பார்த்தோம்னா, வில் கெட் அன் ஐடியா திரும்பவும் மார்க்கெட் எங்க போகுதுன்னு. ஸோ இட் லுக்ஸ் பியரிஷ் தான். அதர் சைனீஸ் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜப்பான் வந்து 0.5% டவுன். ஹாங்காங் கிட்டத்தட்ட 2% டவுன். ஸ்விட்சர்லாந்து 0.5% டவுன். ஜப்பான் நியூட்ரல் டூ நெகட்டிவ். நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ 24,746 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் இஸ் லோவர் தேன் அவர் டுடேஸ் க்ளோஸ். இன்னைக்கு நம்ம க்ளோஸ் வந்து 24,775. ஸோ இதுக்கு கீழே தான் கிஃப்ட் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு நிஃப்டி சார்ட். ஸோ நிஃப்டி டெய்லி சார்ட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 டேஸாவே வந்து ரிஜெக்ஷன் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, தென் ரிஜெக்ஷன், க்ளோசிங் லோ. இன்னைக்கும் அதே தான். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு பாசிட்டிவா, தென் ரிஜெக்ஷன், க்ளோஸ். 1 ஹவர்ல போய் பார்ப்போம். ஸோ 1 ஹவர்ல ஒரு ரேஞ்சிலே இருக்கு. இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இட் மைட் கம் டவுன் டு டெஸ்ட் தி ஸ்பேஸ் 74,650 இந்த ரேஞ்சுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் வந்து அது தாண்டவே இல்லை. ட்ராவை இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் வந்து அது விட்டு மேலேயும் போல கீழேயும் போல. மார்னிங் வீடியோவில் நான் அகெயின் சொல்லியிருந்தது வந்து என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து போத் சைட்ஸ் வந்து ப்ரீமியம் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் அகெயின் ஒன். இதனால தான் நேக்கட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது ரொம்பவே சிரமம். அதுவும் இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் அவங்க பணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு காரியம் தான் சொல்லணும். நாளைக்கு ட்ரேட் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான். குளோபல் மார்க்கெட்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஸோ நாளைக்கு வந்து காலையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா தெரியும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கேப் டவுன் ஓப்பன். இந்த ரேஞ்சை விட்டு எப்போ வந்து நிஃப்டி வெளியில் போதோ அப்போ தான் ஒரு கிளியர் ட்ரெண்டு கிடைக்கும். வீக்லி சார்ட் பார்ப்போம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். வீக்லியில் இது 5th வீக்காக வந்து இட் இஸ் ட்ரேடிங் இன்சைட் திஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு இது கண்டிப்பாக வெளியில் வந்தால்தான் வி கேன் ஃபைண்ட் அ டைரக்ஷன். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இது வீக்லி சார்ட். திஸ் இஸ் நாட் அட் ஆல் லுக்கிங் குட். ஒரு நல்ல ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் போன வீக்கு. இந்த வீக் வந்து ஒரு இன்சைட் பார் இது வரைக்கும். பட் இட்ஸ் க்ளோசிங் ஆன் தி லோ. இது இன்வெர்டட் ஹேமர். இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் யூ வில் சி நைஸ் ஃபால். ஸோ ஓவராலாக மார்க்கெட் இஸ் பியரிஷ் தான். ஸோ ரொம்ப காஷியஸாக இருங்க. டெய்லி சார்ட்டில் பார்ப்போம். என்ன பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட்டில் இட் இஸ் ரெடி டு கம் டவுன். அடுத்தது 55,000 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு ஒரு நெகட்டிவான டே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பேரிஷான டே தான். ஸோ லெட் அஸ் எண்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் வந்து தகவல்கள் தேவைப்படுற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னி ஆரம்பிக்கணும்னா ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கோ செக் இட். உங்களுக்கு அதில் எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா என்னோடய டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க்கும் இருக்குது. அதில் பிங் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ வித் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ பிளான் த ட்ரேட் த பிளான். குட் நைட் கைஸ்.